எவர் ப்ளூமிங் பிங்க் பியூட்டின்னு சொல்லக்கூடிய நித்ய கல்யாணி அலியாஸ் மடகாஸ்கர் பெரிவிங்கிள்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவரோட பொட்டானிக்கல் நேம் கேத்தரந்தஸ் ரோஷியஸ். உங்கள் கார்டனை அழகாக்கணும், பயங்கர கலர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா தினமுமே பூ கொடுக்குங்க. அந்த பூ நல்லா பிங்கிஷாக நல்லா பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. உங்கள் கார்டனை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. இந்த பூவை தினமும் பறித்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாம், டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்காகவும் இந்த பூவை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த பிளான்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவ்வளோக்கு இதில் டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குங்க. அதுக்காக பயப்பட வேணாம். நாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் ஒரு பயமும் இல்லைங்க. இந்த பிளான்ட் வளர்க்குறதுனால நமக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கார்டனில் ஒரு உயரமான இடத்துல இதை வச்சுக்கோங்க. குழந்தைங்க கைப்படாத மாதிரி வச்சுக்கிறது சேஃப்டிங்க. அதே மாதிரி இந்த செடியிலேருந்து பறிக்கக்கூடிய பூவை பெரியவங்க நீங்களே அதை பறித்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குப்பையில் போட்டுருங்க. குழந்தைங்க கையில் இந்த பூவை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ அழகானதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் ஆபத்து நிறைஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி இந்த பூ ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதில் டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. இதை மெடிசினல் யூஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. எந்த மாதிரி மெடிசன் பார்த்திங்கன்னா கேன்சருக்கு பயன்படுத்துகிறாங்க. கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நம்ம டாக்ஸிக்கால் மட்டும்தான் முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிளான்ட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை குழந்தைங்க தொட வேணான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க கைப்படாமல் இந்த பிளான்ட்டை நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் ஏதோ ஒரு யூடியூப்பில் சொன்னாங்கன்றதுக்காக இந்த பூவையோ இலையோ பறித்து தண்ணியில் போட்டெல்லாம் குடிக்காதீங்க. இது சேஃபே கிடையாது. ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை மெடிசன் ப்ராப்பர்ட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இதை வளர்க்குறதோடு நிறுத்திக்குவோம். இதோட அழகை ரசிப்போம். இந்த பிளான்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு செடி பற்றின இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.